ஹலோ மை டியர் ஃபோக்ஸ். என்னடா குரல்லாம் இதுவாகுதுன்னு பார்க்குறீங்களா? தலையெழுத்து. இவ்வளோ நேரம் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு 5 நிமிஷம் பேசிவிட்டு வீடியோ ஆன் பண்ணாமலே பேசியிருக்கேன். என்னத்த சொல்கிறதோ போதையிலே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன், திரும்ப சொல்லணும். சரி சொல்கிறேன். அதான் செம்மையாக தலை வலிக்குது. அதனால் இன்றைக்கி வீடியோ போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அதையே ஒரு வீடியோவாக போட்டுருவோம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி உட்காந்து விட்டேன். என்ன நடந்த டப்புன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் வீடியோவில் கட் பண்ணி இன்றைக்கி நான் போடுறேன் பாருங்களேன். காலைல இப்போ தான் சொல்லி முடித்தேன். நல்லா அந்த ஃப்ளோவில் தான் சொல்கிறேன் பாருங்கள். காலைல எழுந்து ஒர்க் அவுட் பண்ணேன். 2 பேஜ் புக்கு படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போனேன். 5 பீரியட் உட்காந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 3 பீரியட் ஜாலியாக இருந்தது. 3வது பீரியட் பிடி ஆடினேன். பிடி ஆடினதுக்கப்புறம் 4 and 5 கோர் சப்ஜெக்ட்டு. அதில் கொஞ்சம் வேலை போச்சு. கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. சேட்ச் கூட பரவாயில்ல. டேட்டா எசென்ஷியல் தெரிஞ்சதே திரும்ப சொல்லியிருந்ததுனால செம்ம தூக்கம். நான் உங்கள் வீட்டு தூக்கம் எங்கள் வீட்டு தூக்கம்லாம் அந்த மாதிரி ஒரு தூக்கம். எனக்கு தெரிஞ்ச தூக்கம் தான் இப்போ தலை வலிக்குது நினைக்கிறேன். அப்படி இந்த இடம் பூரா வலிக்குது. அப்படி இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வலிக்குது எனக்கு. என்ன கதையோ தெரில. முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியில் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் போய்ட்டு படுத்துட்டேன். தூக்கம் வரலை. தூங்கவும் இல்லை, ஆக்டிவாகவும் இல்லை. அது மீன்ஸ் தான் எழுந்து இது பண்ணுற மாதிரி அப்படியும் இல்லை. ஒரு போதையிலே படுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மாதிரியே ஒரு 2 மணி நேரத்துக்கு படுத்துருப்பேன். 1.5 மணி நேரத்துக்கு படுத்துருப்பேன். நேற்று சொல்கிறதோ தெரில. அப்புறம் 8:30 மணிக்கு எங்கள் அண்ணன் வந்தான். சாப்பிட்டுட்டு கிளிட்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் மீட்டிங் வச்சானா 10 நிமிஷத்துக்கு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சான். காண்டாச்சு. போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். உடனே கோச்சார் மீட்டிங் சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு 6 நிமிஷத்துக்கு பேசினான். 6 நிமிஷம் தான் பேசியிருப்பான். அதுக்கு ஒரு கான்கால் என்னத்த சொல்கிறது அவனை. அதுக்கு வச்சான். நாங்களும் சரின்னு போனோம். என்னென்னமோ பேசினான். முடித்தோம். இப்போ வீடியோ போடுறதுக்கு உட்காந்துட்டேன். முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த டிஷர்ட்டு கூட போடல. நான் அந்த பனியனோட வீட்டில் உட்காந்துருந்தேன். சரி இது அப்படியே வீடியோவில் உட்கார முடியாது, கவர்ச்சியாக இருப்பேன்றனால ஒரு டிஷர்ட் தூக்கி போட்டுக்கினேன். இப்போ இதை அப்படியே மடித்து உள்ளே வச்சுருவோம் பாருங்கள். நாளைக்கு இதே தான் வரும். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசினேன் இப்போ தான். அதனால் இவ்வளோ ஸ்பீடில் பேசுகிறேன். ஆன் பண்ணாமலே பேசியிருக்கு. என்னத்த சொல்கிறதோ. சுத்தமாக முடியல நண்பர்களே. அதான் செம்மையாக தலை வலியுது. இப்போ போய்ட்டு தலையில் தேய்ச்சிட்டு பட்டோன்னா அவ்வளோதான். இங்கேருந்து இது வரைக்கும் வலியுது. ஏன்னு தெரில. போயிட்டு படுக்கணும். இப்போ என்னது, அதான் இன்றைக்கி டே 2 கம்பேக் தரேன்னால தந்துட்டேன் பார்த்தீங்களா. அதை ஏன் மறந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் டே 2 கம்பேக் தரேன்னு சொல்லி எப்பவும் வழக்கம் போல் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்தேன். அதெல்லாம் போச்சு. என்னமோ தான் வீடியோவில் இந்த மாதிரி கூத்தெல்லாம் இருக்க தான் செய்யும். தலையெழுத்து வாங்கி தான் ஆகும். ஓகே, சுத்தமாக முடியல. ஸோ இன்றைக்கி சட்டரை அப்படியே சாத்திட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பேசுகிறேன். ஓகே, அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளமாறன். பாய் டாட்டா, see you.